பார்த்தா ரெண்டு விஷயம் தான் ஃபாலோ பண்ணணும். எது? கிளச்சு ரெண்டே விஷயம். ஒன்று கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது, இன்னொன்று கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணுறது. சரியா? இப்போது கிளச் வந்து பாருங்கள், நல்லா கிளச் வந்து அங்கே அந்த பெடலே பாருங்கள், எட்டிலாம் பார்க்காம கிளச்சு வந்து ஃபுல்லாக வேகமாக எழுதிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டு தள்ளி ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரண்ட் கியர் போட்டுக்கிறீங்க. இப்போ அந்த கிளச்சை நல்லா கவனிங்க, என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். என்ன பண்ணுறது? லைட்டாக மேலே வருது, மெதுவாக வருதா? இப்போது வண்டியில் ஏதாவது டிஃப்ரெண்ட் மாறுதான்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியுதா வண்டியில்? லைட்டாக வைப்ரேட் ஆகுதா? வைப்ரேட் ஆகுது. இப்போ அப்படியே நல்லா கவனிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வைப்ரேட் அதிகமாக தான். இப்போ ஃப்ரண்ட்டை பாருங்கள், வண்டி போதான்ட்டு. வண்டி போதான்னு பாருங்கள். மூவ் ஆகுது. போதா? இப்போது அந்த கிளச்சு வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அங்கேயே இருக்கா, வெளியில் வருதா, உள்ளே போகுதா, என்ன பண்ணுறது? அங்கேயே இருக்கு. ஒரே இடமா நின்றுச்சா? வெளியில் வரல. வைப்ரேஷன் எதனா டிஃப்ரெண்ட் வருதா, ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே. இதை எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டி மூவ் பண்ணுறது, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த ஆஃப் கிளச் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக ஃபாலோ பண்ணிங்க. இப்போ எடுக்கிறதுக்கு இதுதான் விஷயம். இப்போ அந்த டேனிங் யூட்டனில் இருக்கார் இல்லையா, இதை தான் ஃபாலோ பண்ணி அது. புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வண்டிங்க வந்து நகரம் தெரியுமா, எறும்பு நகர மாதிரி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரியான விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப் கிளச்சை வச்சு ஆஃப் கிளச்சுக்கும் பிரேக்கும் ஸ்டேரிங் இதுதான் அங்கே வேலையை பார்ப்போம். புரியுதா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது யூ டர்ன் பண்ணும்போது, இந்த ரோட்லேருந்து இப்போ அந்த ரோட்லேருந்து நம்ம இந்த ரோடு வந்தோம் இல்லையா, ரோடு சேஞ்ச் பண்ணி வந்தோம் இல்லையா, யூ டர்ன் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த யூ டர்ன் பண்ணும்போது செகண்ட் கியரில் இருந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஆஃப் கிளச்சு செகண்ட் கியர்லேயே ஃபாலோ பண்ணுங்க. வண்டி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கியர் ஃபாலோ பண்ணுங்க. வண்டி நின்று போச்சு, இப்போ நிறுத்திட்டோம் இல்லையா, நிறுத்தி எடுக்கும்போது அப்போ ஃபஸ்ட் கியரை போட்டு அங்கே திருப்பி ஆஃப் கிளச்சை ஃபாலோ பண்ணுங்க. இது இதனுடைய விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியருக்கும் இதே சேம் ஒர்க் தான். இந்த ஆஃப் கிளச்சை ஃபாலோ பண்ணுறது தான் கிளச்சுடைய வேலை. ரிவர்ஸ் கியராக இருந்தாலும் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு டேப்பரான இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு மேடான பகுதியில் இருக்கும் அப்படின்னாக்கா, அங்கே வந்து ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னா இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி அங்கே கூடுதலாக ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இப்போ இந்த கிளச்சை நீங்கள் இந்த இடத்துல நிறுத்திட்டீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது. அங்கே ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு கிளச்சை மைனூட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வரணும். அந்த கிளச்சை வந்து ஸ்மூத்னஸில் கொண்டுட்டு வரணும். ஆக்சிலேட்டர் அதே மாதிரி ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கே ஆக்சிலேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், கிளச்சு வந்து வெளியில் வரணும். புரிஞ்சுதா? இதுதான் கிளச்சுடைய வேலை. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கிளச் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துச்சா வரலையா? வரல, அதே இடத்துல இருக்குது. இப்போ நான் பிரேக் ரிலீஸ் பண்ணுற வண்டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். போகுதா? அதே மூவிங்கில் போதா? டிஃப்ரெண்ட் மாறல. ஸோ இப்போ தெரியுதா, அந்த கிளச்சு இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வரல. புரிஞ்சுட்டிங்களா? இப்போது இது வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து இந்த விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து வந்து கண்ட்ரோலாக வெளியில் வரணும். செகண்டு தேர்டு இதெல்லாம் போடுறீங்க இல்லையா, அங்கே பெடல் பாருங்கள். இதை நான் போட்டு காட்ட முடியாது, பெடல் தான் காட்ட முடியும். ஓகேவா? இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். கிளச்சை அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டே வரும். எங்கேயுமே நிற்காது, அது ஒரே மூமெண்ட் லாஸ்ட் எண்ட் வரைக்கும். ஏன்னா நிமிஷா பாருங்கள், நிற்கவே நிற்காது. புரியுதா? இதுதான் அதனுடைய விஷயம். ஓகேவா?